வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய காணொளிக்கான வினா, define d from n cross n to r by d of x comma y equal to 1 plus x plus y for all x comma y belongs to natural numbers and d of x comma x equal to 0. அதாவது x equal to y இருந்துச்சுன்னா 0 x not equal to y இருந்துச்சுன்னா 1 plus x plus y அப்படின்னும் மெட்ரிக்கை நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். neighborhood of 3 with radius 3 with respect to the above metric d is 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, neighborhood of 3 with radius 6 with respect to the above metric d is 1,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல் the neighborhood டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the neighborhood of a point a with radius r under metric d is எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, neighborhood of a with radius r equal to y belongs to n such that d of a comma y is less than r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பாயிண்ட் a அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதனுடைய நெய்பர்ஹுட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏவுக்கும் இந்த ஒய்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்த ரேடியஸோட கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டையும் இந்த செட்டுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அப்படின்ற பாயிண்ட் வித் ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ நம்ம இதுக்கான நெய்பர்ஹுட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டிஸ்டன்ஸ் 3, நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 3,1 அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினேஷன் படி 1 + 3 + 1. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 3,2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 + 3 + 2. அப்போ நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். அதே மாதிரி டி ஆஃப் 3,3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கிறோம் 0. அப்போ டி ஆஃப் அதுக்கு அடுத்து 3,4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 + 3,4ன்னு வரும். சாரி 3 + 4ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 8 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எது 3யை விட கம்மியா இருக்கு? இது இப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? 3யை விட நம்மளுக்கு இந்த 1ம் 3யை விட கம்மி கிடையாது, இந்த ஒய்ன்ற பாயிண்ட். சரிங்களா? ஏன்னா 5ன்னு வருது. இப்போ இது 3யை விட கம்மி கிடையாது, இதுவும் 3யை விட கம்மி கிடையாது, இது மட்டும்தான் 3யை விட கம்மி. 8ன்றதும் 3யை விட கம்மி கிடையாது. அப்ப எது மட்டும்தான் 3 அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு 3யை விட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப அதனால இந்த செட்ல இருக்கக்கூடியது என்னன்னா 3 அப்படின்ற ஒரு சிங்கிள் எலமெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெய்பர்ஹுட் ஆஃப் 3 வித் ரேடியஸ் என்னது 6 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும், இங்க லெஸ் தென் 6 இருக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது லெஸ் தென் 6 பாக்குறோம். இதே மெட்ரிக் தான் நம்ம டிஃபைன் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த 5ன்றது கண்டிப்பா லெஸ் தென் 6. ஆனா 6ன்றது 6ஓட சின்னது கிடையாது. 0 அப்படின்றது லெஸ் தென் 6 தான். அதனால நம்ம வேணா இந்த 3யை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 8ன்றது லெஸ் தென் 6 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் கிடையாது. அப்ப 6ம் லெஸ் தென் 6 கிடையாது. ரெண்டு எலமெண்ட், அதாவது இந்த 1 அப்படின்ற 1ம் 3யும் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், நம்மளுக்கு 6ஐ விட கம்மியா இருக்கும். மிச்சது எல்லாமே நம்ம இதுக்கு மேல எங்க போனாலும், இப்போ வேணா இன்னொரு போட்டு பார்த்துக்கலாம். 3,5ன்னு நம்ம போட்டோம்னா 1 + 3 + 5 அதாவது 8. 8 + 1 நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிடும் 9ன்னு கிடைக்கும். இப்போ 9ம் நம்மளுக்கு 6ஓட சின்னது கிடையாது. அதனால இதுக்கு மேல எந்த நம்பர் போட்டாலும் பெரிய நம்பர் தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்னென்ன மட்டும்தான் இருக்கும் இந்த செட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,3 தான் இருக்கும். அப்போ இதுவும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னது டி அப்படின்றது தான் போத் 1 and 2 ஆர் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? நன்றிங்க.